கட்டளையிட்ட யாவையும் நீ சரியாய் கை கொள்ளுவாய் என்று சொன்னால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின நோய்களில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார் என்று சொன்னார். அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தரும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த நாளிலும் உம்முடைய திருவார்த்தைக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்ன நோக்கத்துக்காக வார்த்தை விதைக்கப்படுகிறதோ நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு விடுதலை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். ஆண்டவரே, அடிய நல்ல ஆண்டவரே, இந்த ஒரு வாரம் இடத்துல கேட்ட கேள்விகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இந்த நாளிலே சரீரத்திலே பலவீனத்திலிருந்து விடுதலையாகி இந்த நாளில் நோய்களின் விடுதலையாகும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த செய்தியை எந்த ரூபத்தில் ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், கர்த்தாவின் நேரலையிலோ காணொலியிலே பார்த்து கொண்டிருந்தாலும், எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிற கரம் இந்த நாளில் வெளிப்படுவதாக. நீர் இருந்த இடங்களில் எல்லாம் அதிசயம் நடந்தது. ஆண்டவரே, அன்றைக்கு எருசலேமிலே தேவாலயத்துக்குள்ளே உட்கார்ந்திருந்த எங்கள் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை சுகம்படுத்தி என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே சுகம் அளிக்கிற வல்லமை இந்த இடத்துல வியாபிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருஷ கணக்காய் நோய்களை சுமந்து வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை நாளாய் மாறுவதாக நம்முடைய அற்புதம் இந்த இடத்தில் நடைபெறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை பொறுக்கி போட சத்துருக்கும் இடம் கூடாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவனை கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அமரெல்லாம். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிறவர்களை நமது ஆண்டவரும் இரட்சகரும் வருகிறவருமாய் இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஓய்வு நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே போயிருந்தார். அநேக அற்புதங்களை செய்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாள், இந்த மாதத்திலே ஒரு விடுதலை ஞாயிறாக நான் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்களிடத்தில் கேட்டேன். ஒரு திருச்சபையிலே ஜனங்கள் எல்லா விதத்திலும் நிறைவாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் புறப்பட்டு போன எல்லா இடமெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசராய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். எனவே அவர் போன இடங்களில் எல்லாம் பிணியாளிகளை சுத்தமாக்குகிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குகிறவராக சுற்றி நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாய் நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். எதற்காக தெரியுமா? அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் நம்முடைய சரீரத்தில் நோய்கள் பலவீனங்களை நாம் சுமந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவேதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவர்களை நோயிலிருந்து விடுதலையாக்குகிறார், பேய்களிலிருந்து விடுதலையாக்குகிறார். அவர்கள் விடுதலையாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே நாம் வேதத்திலே மீண்டும் 3 மிக முக்கியமான காரியங்களை வாசித்தோம். பழைய பாட்டு காலத்திலே ஆண்டவர் செய்த அதிசயம் ஒன்று, அப்போஸ்தலர் காலத்திலே நடந்த அதிசயம் ஒன்று, இயேசு செய்த அதிசயம் ஒன்று. 3ஐயும் இன்றைக்கு நாம் வாசித்தோம். நாம் அதை வாசித்தோம். யாத்திராகமம் 15:26 அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர்
நீ சரியாய் கை கொள்ளுவாய் என்று சொன்னால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின நோய்களில் வந்தையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே அவன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே அவன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார் என்று சொன்னார். அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தரும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். இங்க நோயோடு பலவீனத்தோடு வந்த ஒருவரும் திரும்ப அந்த நோயை சுமந்து கொண்டு போகக்கூடாது என்று நான் ஆண்டவர் நாமத்தினாலே கேட்கிறேன். அயல வார்த்தை அல்ல, நான் குறைவுள்ளவனானால் கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. அதை நீங்கள் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு நிறைவாக உள்ள ஏற்றுக்கொள்ளலாம். இதுவரையில அவிசுவாசத்தின் வார்த்தை பேசிக் கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைக்கு விசுவாசத்தினாலே வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய தெய்வீக சுகத்தை நான் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் பொய் சொல்லாது, அது ஒரு காலம் தேவையில்லாத காரியங்களை சொல்லாது. தேவ பிள்ளைகள் விடுதலையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எகிப்தியருக்கு வரப்பண்ணின நோய்கள் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். சூழ்நிலை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலிருந்து விடையாய் வந்து விட்டார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வெளியே வந்தார்கள். சீன் வனாந்திரத்திலே 3 நாட்கள் அலைகிறார்கள். ஆண்டவருடைய விடுதலை பெற்ற ஜனங்கள், சிவந்த சமுத்திரத்திலே அற்புதத்தை பெற்ற ஜனங்கள் சீன் வனாந்திரத்திலே வந்து 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள், எங்களை தண்ணீர் இல்லாத வனாந்திரத்திலே கொண்டு போடும்படியாக கொண்டு வந்தீரோ. இப்பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு நீரூற்றை காட்டுகிறார். மாறா என்று சொல்லக்கூடிய ஒரு நீரூற்றை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. 3 நாள் தண்ணி இல்லாம மிருக ஜீவன்கள், மனிதர்கள் எல்லாரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். அப்படி போய் கொண்டிருக்கும் போது விழுந்து கிடக்கிறது, மிருகங்கள் விழுந்து கிடக்கிறது, ஜனங்கள் விழுந்து கிடக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மைதானே? இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர், இவ்வளவு அதிசயங்களை செய்தவர், வனாந்தரத்தில் 3 நாட்களை ஜனங்களை அலைய விடுகிறாரே. ஏன்? ஜனங்கள் விடுதலை அனுபவித்தார்கள், ஆண்டவர் அதிசயத்தை கண்டார்கள். இப்பொழுது ஒரு சோதனை ஆண்டவர் வைக்கிறார். இவர்கள் யார்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எல்லாவற்றையும் கண்டதை நம்பி காணாத ஆண்டவருடைய விசுவாசத்தை இழந்து போன ஜனங்களுக்கு முதலாவது கொடுக்கிற சோதனை தண்ணீர் இல்லாத ஒரு வனாந்தரத்தை அவருக்கு காண்பித்து விட்டு அங்கே மாசா என்று மாறா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ முறையிடுகிறது என்ன? ஒரு கொம்பை வெட்டி அங்கே போட்டவுடனே அந்த தண்ணீர் மதுரமாக மாறினது. இப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன? எகிப்தியருக்கு வரப்பட்ட நோய்கள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்த வார்த்தை கொடுப்பதற்கு முன்பாக அவர் எதை சோதிக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களோ என்பதை சோதிக்கிறார். நாம் வாசிக்கிறோம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அப்பொழுது நான் உன்னுடைய சரீரத்தில் நோயை விலக்கி போடுவேன். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். நான் சரீரத்தில் ஒரு நோயை சுமந்து கொண்டிருக்கிறேன், ஒரு வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? ஆண்டவர் வார்த்தையை நான் கேட்கிறேனா, அதன்படி செய்கிறேனா என்பதை தேடி பார்க்க வேண்டும். நம்மை ஆராயும் போது உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற வியாதி இன்றைக்கு உங்கள் சரீரத்தை விட்டு அகன்று போகும். தேவ ஊழியனாக ஆண்டோட வார்த்தைக்கு நான் உறுதி கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ
சரீரத்திலே நீ வியாதியை சுமக்க கூடாது. அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அப்ப நீ செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தையின்படி செய்யணும். ஓடிவா வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. சரீரத்திலே வியாதியா? ஓடிவா இயேசுவண்டை. ஒரு வியாதியை நீக்கும்படியாக ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். உன் நோயை சுகமாக்கும்படியாக, உன் வியாதியை எடுத்து போடும்படியாக ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்தில் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னார். உன் சரீரத்தில் உள்ள வியாதியை ஆண்டவர் நீக்கி போடுவார். திருச்சபையிலே வந்திருக்கிற நாமும் வியாதியை சுமந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். நீங்களும் ஒப்புக் கொடுக்கணும். இந்த வேதத்திலே நான் 40 விதமான இருதயங்களை பார்த்தேன். ஒவ்வொரு இருதயமும் அதற்கு பின்பாக நோய்களை சுமந்து கொண்டு வருகிறது. கடின இருதயத்துக்கு பின்பாக ஒரு நோய் உண்டு. ஒரு துன்மார்க்க இருதயத்துக்கு பின்பாக இன்னொரு வியாதி உண்டு. ஒரு பிரச்சனையை, ஒரு மனிதனை பொறாமை ஆவி பிடித்திருக்கும் என்று சொன்னால் பொறாமை நிறைந்த இதயத்துக்குள்ளே ஒரு நோய் உண்டு. கீழ்ப்படியாத இருதயத்துக்குள்ளே ஒரு வியாதி உண்டு. வேதத்தில் 40 விதமான இருதயங்கள் சொல்லப்படுகிறது. 40 விதமான இருதயத்துக்கு பின்பும் நோய் காணப்படுகிறது. அந்த வியாதி, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என் வார்த்தையை நீ கேட்கணும், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், உன் சரீரத்துல வியாதியை நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லக்கூடிய 10 கட்டளைகள் மிக கவனமானது. அவைகளை நாம் வாசிக்கணும். யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தை திரும்ப 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 படிக்கணும். அதை போல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்படலாம் வாசிக்கணும். வாசிக்க 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 நமக்கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள், பலவீனங்கள் எதனால வந்திருக்கிறது என்று நமக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் ஆண்டவரே, இந்த பொறாமை இடத்துல இருக்கு, இந்த அகங்காரம் இடத்துல இருக்கு, இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இடத்துல இருக்கு. I am going to separate myself. என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு சுகம் கிடைக்காவிட்டா என்று கேளுங்க. இந்த ஒரு வாரம் உங்களுக்குள்ள இருக்க பாவம் என்னன்னு இந்த யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தையும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தையும் எடுத்து படிச்சு பார்த்துட்டு அறிக்கையிடுங்க. அடுத்த வாரம் வியாதி நீங்கிறவங்களா நீங்க வருவீங்க. நான் ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இதை நாம் வாசித்தோம். 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனத்திலே அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் வேறு பிரிக்கப்படுகிறார். கிறிஸ்தவரை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த பவுல் ஆண்டவராலே தொடப்பட்டு எருசலேமுக்கு வருகிறார். இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், இவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின மனிதன் அல்லவா, எனவே இவனை நாம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். இவர்கள் மத்தியிலே பர்னபா பவுலை சேர்த்துக் கொண்டு தன்னுடைய சகோதரனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவன் ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை இந்த பர்னபா எல்லா ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவள் மத்தியிலிருந்து அவன் தர்சு பட்டணத்துக்கு அனுப்பப்படுகிறான். இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்தில் லித்தா ஊரிலே அவன் அனுப்பப்பட தர்சுவுக்கு சீடர்களாலே பவுல் அனுப்பப்படுகிறான். பவுல் தர்சுவுக்கு வரும்போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. பரிசுத்தவான்களை சந்திக்கிறான். இப்பொழுது அங்கே ஒரு காட்சி நடைபெறுகிறது. ஐனேயா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் 8 வருடங்களாக படுத்த படுக்கையிலே திமிர்வாதக்காரனாக கிடக்கிறார். திமிர்வாதம், சிக்கா பாசி, அது மனுஷன் என்ன பண்ண விடாது. திமிர்வாதம்னா என்ன? அப்படியே கிடந்த இடத்துல. பிடிவாதம் என்ன? அதுக்கு பேர் தான் பிடிவாதத்து மறு பேர் தான் இடத்து திமிரு வாதம். நம்ம வாதத்தை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா திமிர்வாதம் என்று சொல்லவே வேறு தான் சொல்லுகிறோம். இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள்
மன்னிக்கப்பட்டது. உண்டாயில்ல? திமிர்வாதம் வந்தவங்க எல்லாரும் கொண்டு வந்தாங்க. படுத்த படுக்கையா கிடக்கிறான். நாலு ஒரு கட்டில வைத்து 4 பேரை தூக்கி மேலே இருந்து அந்த கூரையை பிரித்து இறக்கி விட்டு வைத்திருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். அல்ல பெயர் மகா பெரிய பாவி. ஆனா வெளியில என்ன சொல்லுகிறான்? ஒன்னும் தெரியாத மாதிரி கிடக்கிறான். ஆண்டவர் சொன்னான், ஒரு பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்படணும். அவனை கேட்கிறாரு, முதல்ல இந்த உலகத்துல பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லை எல்லா ஜனங்கள்டையும் கேட்டுட்டு என்னடா பேசுகிறான் என்று யோசிக்கிறான். இந்த மனுஷன் பாவி, அந்த நோயாளியாகத்தான் வந்து கிடக்கிறான். ஜனங்கள் பார்த்து இயேசுவின் வார்த்தை கேட்கிறாங்க. நோயாளி வந்து கிடக்கிறவன் அவனை போய் நீர் அவன் பாவம் செய்திருக்கிறான்னு கேட்கிறீர்கள் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. அடுத்து சொன்னார், வாசிங்க 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:34. ஐனேயாவே எழுந்திரு என்று சொன்னார். திமிர்வாதக்காரனாய் படுத்திருந்த ஐனேயா 8 வருஷம் கிடந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டான். எல்லாம் படுக்கையில நடந்தது. இப்பொழுது இங்க ஒரு மிக முக்கியமான காரியம் நடைபெறும். என்ன காரியம்? பவுல் அப்போஸ்தலன் வேறு பிரிக்கப்பட்டு விட்டான். இந்த உலகத்துக்கு தெரியணும், இதுவரை கிறிஸ்தவரை துன்பப்படுத்திக் கொண்டு வந்த மனிதன் கடைசி நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உண்மையாய் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது பார்க்கிறான், இந்த மனுஷனை சுகமாக்கி விட்டால் இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை நம்புவார்கள் என்று நினைத்தானா என்று தெரியவில்லை. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பவுலை இந்த இடத்துல அப்போஸ்தலர் பட்டியலில் சேர்க்கும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராய் அவரே அதிசயத்தை செய்தார். ஒரு மனிதனையும் ஒரு மனுஷனும் சுகமாக்க முடியாது. இன்றைக்கு நீங்க போகிற மனுஷர்கள் எல்லாம் உங்களுக்கு அங்க சுகம் கிடைக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். அவங்க இல்ல சுகம் கொடுக்கிறது. என்னால உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. நான் ஆண்டவரே, இந்த இடத்துல நோயாளியாக வந்திருக்கிற ஒரு சுகம் தரணும். என்னால இல்ல, உங்களுடைய இரக்கம் கிரியை செய்யணும். வருஷ கணக்கா திமிர்வாதமா கிடக்கிறவங்க எழும்பலாம். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். எனவே ஆண்டவரே, நான் இல்லை, உமக்கு தெரியும் என்ன பற்றி, நான் எப்படிப்பட்ட அயோக்கியன் என்பது உமக்கு தெரியும். ஆனா உங்களுடைய வார்த்தை ஒரு காலம் பொய் சொல்ல, உங்களுடைய வார்த்தை வல்லமை வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு விடுதலை வைத்து போக வேண்டும் என்று கேட்டு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கோ அதன்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் அல்ல, வார்த்தை மாத்திரம் வருகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவளை விடுதலை ஆக்கிறார். திமிர் வாதம் பிடிச்சது, நான் ஒரு சின்ன வாதம் பிடிச்சா அவங்க என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. பார்த்துருங்க, வாதம் ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்காங்க. டாக்டர் சொல்ல வாதம் வந்தவன என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டில் சித்த வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம் போட்டு எண்ணெய் போட்டு தடவுவாங்க. இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் வேலை. ஏன்னா அந்த சயாட்டிக்காக சொல்லக்கூடிய வாதமானது நரம்பு மண்டலத்தில் வருது. கை வச்சான செத்து போவான். தேவையில்லாம நரம்பு மண்டலத்தில் டாக்டர் கை வச்சாலும் செத்து போவோம். அப்ப என்ன பண்ணணும், அங்க ஆண்டவருடைய வல்லமை வரணும். வந்தா மாத்திரம் நரம்பு மண்டலத்துக்குள்ளே ஆண்டோட வல்லமை கிரியை செய்யாவிட்டா திமிர்வாதக்காரன் எழும்பவே முடியாது. உங்களை இத்தனை வருஷங்களாக கட்டி வைத்திருக்க திமிர்வாதம் ஆண்டவருக்காக செய்ய முடியவில்லை. செய்யணும்னு நினைக்கிறேன், எழும்பணும் நினைக்கிறேன். காலையில் எழும்பும்போது தெரியுது, படுக்கை விட்டு எழும்பும்போது நடக்க முடியவில்லை. காரணம் என்ன? ஏதோ ஒரு நோய் சரீரத்துக்குள்ள இருக்கிறது. நாம் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறோம், எழும்ப முடியவில்லை. நம்மை அடுத்து வைத்திருக்கிற திமிர்வாதம் அது கடின இதயமாக இருக்கலாம், அது ஒரு பாவத்தின் அடிமைத்தனமாக இருக்கலாம். எழும்ப முடியவில்லை. நம்ம எழும்பிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு தெரியாதா, இவனை யோக்கியம் தெரியாதா, இவன் அப்படி நடந்தான் தெரியாதா, அவன் அப்படி நடந்தா தெரியாதா. இதுதான் என்னது, திமிர்வாதக்கான எழும்ப முடியாம ஜனங்கள் வைக்கிற ஆப்பு. இந்த ஆப்பை தூக்கி தூர போடணும். உலகத்துல ஒருத்தனை யோக்கியம் இல்லை, இந்த எண்ணத்தை கொண்டு வரணும். நான் ஆண்டவர் எப்படி இல்லை, அதைத்தான் முதல்ல செய்தி கொடுத்தார். நீங்கள் யார்? நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம், நீங்கள் பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு சொந்த ஜனம். இதை முதல்ல அறிக்கையிடணும். கலைஞர் அறிக்கையிட்டு நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு சரியா ஒரு மனுஷனையும் பார்க்காதுங்க. ஆண்டவருக்காக, தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் நன்மைக்காக நீங்கள் எதை செய்ய முடியாதபடி தடையாய் கிடக்கிறீர்கள். எல்லா தடையும் தூக்கி போட. நீ ஒருத்தன் கேட்பா, நீ யோக்கியமானு கேட்டா, நீ யோக்கியமானு உள்ள கேட்கணும். திரும்ப சட்டம் போட போகக்கூடாது. எப்படி அவங்க சொன்னாங்க, இவன் என்னத்தை அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் அவனை யோக்கியம் இல்லை. உலகத்தில் யாருமே யோக்கியமா இல்லை.
பரிசுத்தவன் சொல்ற ஒருத்தன் 100% பரிசுத்தவன். ஒரு 10% தான் பரிசுத்தவனா இருப்பான். 90% அவனுக்குள்ள என்ன இருக்கும்? நம்முடைய பண்டவாளமும் உண்டு. எனவே நம்ம தெளிவா சொல்லணும், ஆண்டவரே நான் இதை விட்டு எழும்ப போகிறேன், நான் கட்டப்பட்டு கிடக்கிறேன், நான் திமிர் பிடிச்சு நடக்கிறேன், இந்த இதிலிருந்து என்ன பண்ண போறேன்? எழும்ப போகிறேன். நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை என்னை ஆண்டவர் அழைத்து தெரிந்து வேறுபடுத்தி கொண்டு வந்தார். அதை நான் சரியா நிறைவேற்றணும். இதுக்கு தடையாய் காணப்படுகிற இந்த சாத்தானை ஆண்டவர் கடிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். உங்களை கொண்டாண்ட பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கிற இடங்களிலிருந்து விடுதலையாக போகிறீங்க. இன்னைக்கு உண்மையிலே நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்ன எல்லா கட்டுகளையும் நீங்கி தூர போட்டு விட்டு நம்ம எழும்பணும். ஆண்டவருக்காக ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்யும். தனி கட்டுகள் அல்ல, ஒன்றாய் கட்டப்படணும், ஆவியிலே கட்டப்படணும். நாம் ஒன்றாய் இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது வேலை செய்யணும். தனித்தனியாக இருக்கிறது வர ஒரு குப்பை கூட பெருக்க முடியாது. ஒரு ஈக்கள் குப்பை பெருக்க முடியுமா? தனித்தனியாக குப்பையை கூட நீங்க பெருக்க முடியாது. எப்ப குப்பை பெருக்க முடியும்? ஈக்களு துறப்பாகணும். தமிழ் செய்யற துடைப்பம். ஈக்கள் என்ன ஆகணும்? துடைப்பம் ஆகணும். துடைப்பமானாலும் என்ன பண்ணணும்? குப்பையை கூட பெருக்கணும். குப்பையை பெருக்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு ஒற்றுமை வேணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய துமர்வாதங்கள் நீக்கப்பட வேண்டும். நாம் ஆவியில் இணைக்கப்படணும். எல்லா வார்த்தையும் நமக்கு எதிராக வார்த்தைகளை நாம் போட்டு குப்பையில போட்டுவிட்டு நாம் என்ன செய்யலாம் என்பதை யோசிக்கணும். நான் என்ன செய்யலாம் என்று யோசிப்பதில்லை, நாம் என்ன செய்யலாம் என்று யோசிக்கணும். மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவன் தேசத்திலே உங்களை கொண்டு செய்ய போகிறார். நான் கேரண்டி கொடுக்கிறேன். அதுக்காக தான் கண்டது விடுதலை உருவாகணும். திருச்சபை கட்டப்பட்டு கிடக்கிற இடம் உண்டு. விடுதலையாகணும். விடுதலையாக நான் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் உங்களுக்கு ஊழியனா இருந்த என்ன பிரயோஜனம்? கர்த்தனை உங்களுக்கு மேல்பனாக்கணும். நோக்கம் என்ன? நாம் உண்டாக்கப்படணும். நாம் பெரிய காரியத்தை எங்க செய்யணும். நமக்கு ஏராளமான இடத்தை தந்துரு. அங்க பக்கத்துல 10 சென்ட் தந்துருக்கு. அப்படிதானே? இங்க எத்தனை சென்ட்? 9 சென்ட், அங்க 13 சென்ட். இவன் யோசித்து பாருங்க, நம்ம பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகணும். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம வரவே அறிக்கையிட்டு எடுக்கணும். முதல்ல அங்க ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும், இங்க ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். நம்ம செய்ய நாங்களோ அது கொடுக்கணுமா இருக்கோம். அப்படி இல்லை. நம்ம கையில இருந்த திமிர்வாதம் மாறும்போது ஆண்டவர் அந்த திமிர்வாதத்தை மாற்றி உங்களுக்கு நிறைய தருவார். இங்க கொடுக்கும் போது ஆண்டவர் அங்க ஆசீர்வதிப்பார். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். பணம், பொருள், ஐஸ்வர்யம், நம்முடைய நிலவரம், நம்முடைய சரீர சுகம், இதெல்லாம் ஆண்டவருக்காக செலவு பண்ணி பாருங்க. உங்களுக்கு செலவு பண்ண ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார். நம்ம நாள் ஹெச்எம்எஸ் ஞாயிற்காக இந்த எனக்கு 10 சபைகளை தந்திருக்கிறாங்க. கொண்டு போய் கொடுக்கணும். எழுந்து நிற்க முடியாது. முதுகு என்ன பண்றது? இல்லைன்னா நீ கொடுத்தாகணும். வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வண்டி எடுத்தேன். போராட்ட எல்லாம் வலி. ஆண்டவரே நான் எப்படி தப்ப போறேன்னே தெரியவில்லை. 10 சபை கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றி இருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோ இடத்தையும் சுற்றி வீட்டுக்கு போகிற வலியே காணல. ஓடி போச்சு. வலியில் உட்கார்ந்துருந்தா என்ன அது என்ன இருக்கு? பார்த்தா விசுவாசம் என்னைக்கு விடக்கூடாது. எனக்கு வேற வழி இல்லை, கொடுத்தாகணும். அப்படியே வண்டி எடுத்து வலி அங்கே கிட அப்படி அந்த ஊழலையும் கத்த விடுது. நான் சாட்சி சொல்லுகிறேன். எதனால வேணா நம்ம ஆண்டவருக்காக செய்கிற எந்த வேலையும் என்ன பண்ண மாட்டோம், நமக்கு விருதாவாய் போகாது. கர்த்தர் எதை பார்க்கிறார்? எல்லா எதிரடியான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக செய்யப்படுகிற பணியை ஆண்டவர் தேடும். எல்லாம் சரியா இருக்கும்போது ஆண்டவர் நீங்க செய்யற பணியை ரெகனைஸ் பண்ணுவதில்லை. இதான் மிக முக்கியமா பார்க்கணும். எல்லாம் எதிரடியா இருக்கும்போது தமிழக பிள்ளைகள் அவருக்காக செய்யறதை பார்க்கிறார். ஒண்ணும் வேண்டாம். நம்ம ரொம்ப பணக்காரனா இருக்கவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்கிறோம். அவர் ஒரு 1,26,000 வைத்துக் கொள்ளும். இன்னொரு இடத்துல போறோம், சாப்பாட்டுக்கு வறுமையாக அவங்க ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிறோம். எதை நம்ம மேன்மைப்படுத்தும்? நம்ம என்ன சொல்றோம்? இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதை பார்க்க மாட்டேன். லட்சம் கொடுத்ததை பார்க்கறது இல்லை. ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். மிக கவனமா ஆண்டவர் சொல்றார். கிதியோனை பார்த்து சொல்ல, இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவன் சொல்லுகிறான், எங்கள் கோத்திரத்தில் மனாசே கோத்திரத்தில் நான் மிகவும் அற்பமானவன், சிறியவன். என்னை கொண்டு நீர் இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறீரா? ஆண்டவர் சொல்லுகிறாராம், உன்னை கொண்டுதான் ரட்சிக்க போகிறேன். நீ மனாசே கோத்திரம் மிக சிறியவனாக இருந்தால்
உன்னை கொண்டுதான் இஸ்ரவேலுக்கு மீட்பை உண்டாக்க போகிறேன். பெரிய காரியத்தை செய்தான் கிதியோன். அப்படித்தானே? நியாயங்கள் 6, 7, 8 வசனத்தை படிச்சு பாருங்க, தெரியும். அவன் செய்திருக்கிற யுத்தம் சாதாரண யுத்தம் அல்ல. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். உங்களை கொண்டும் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக தீர்மானம் உள்ளவராக இருக்கிறார். உங்க திமிர்வாதம் நீங்களும் ஆண்டோட சமூகத்தில் காலையில போய் 5 மணிக்குள்ள ஆண்டவரே என்ன உங்க கருத்தில் தார ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நீர் என்னை பயன்படுத்தணும், இந்த வேலை சொந்தக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் இதுவரை சாபமா கிடந்தேன், என்னால வெளிச்சம் உருவாகணும் சொல்லி பாருங்க. உங்களை ஆண்டவர் பயன்படுத்தாம வேற யாரையும் பயன்படுத்த மாட்டார். மூன்றாவதாக மார்க்கு 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே நான் வாசிக்கும்படியாய் ரொம்ப நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, எனவே சீக்கிரமாக முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். அங்கே 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் சற்றேனும் குணம் பெறவில்லை. எல்லா மருத்துவத்திலும் போய் தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் செலவு பண்ணினாள், ஆனால் விடுதலை மாத்திரம் வரவில்லை. யோசித்து பாருங்க, 12 வருஷம் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. ரத்தம் 12 வருடம். 400 வருடங்கள் அடிமைத்தனத்திலே கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்த அவரிடத்திலே சொன்னார், எகிப்தியருக்கு வரப்படும் நோய் குழந்தை உனக்கு வரப்பண்ணேன். 8 வருஷமாய் திமிர்வாதமாய் கிடந்த அந்த மனிதனை அவனை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஐனேயாவே எழுந்து. அவன் எழுந்தான். 12 வருஷமாய் சரீரத்திலே பெரும்பாடை சுமந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு 3 நாள் 5 நாள் ரத்தம் போனா எப்படி இருக்கும். அநேகருடைய சரீரத்தை வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், ஐயோ என்று கூப்பிட விடுவார்கள். 12 வருடங்கள் உதிரவுகள். ஆண்டவர் அங்கே வருகிறார். இயேசு அங்கே ஜீவன் வருகிறார். செத்து போன சரீரத்தினுள்ளே புதிதான ஜீவனை உருவாக்கும்படியாக இயேசு வருகிறார். யவீருடைய மகள் மரண வேதனைக்குள் கிடக்கிறார். யவீரு சொல்லுகிறான், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார், மரணத்துக்குள்ள கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டு நீர் வரணும், என் மகளை சுஸ்தமாக்கணும். அவர் புறப்பட்டு வருகிறார். எதற்காக வருகிறாள்? ஒரு 100க்கு அதிபதியாக யவீருடைய மகள், அவள் அங்கே மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். அவளை தேடி ஆண்டவர் வருகிறார். வருகிற வழியிலே இன்னொரு விசுவாசம் அங்கே கிரியை செய்கிறார். இன்னொரு விசுவாசம் அங்கே கிரியை செய்ய. என்ன விசுவாசம்? அவள் சொல்லுகிறாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயுதம் தொடுவேன். திரளான ஜனங்கள் கூட்டமாக அவரை நெருக்கிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நிமிர்ந்து போய் அவரை தொட முடியாது. ஒரு பேரும் என்ன பண்ண மாட்டான், இயேசு பக்கத்தில் விட மாட்டான். அவ்வளவு நெருக்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். காலுக்குள்ள போறார். எல்லா ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறார்? காலுக்குள்ள போய் சொல்லுகிறார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயுதம் தொடுவேன். அவர் உட்கார்ந்திருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். வஸ்திரத்தின் கால் பகுதியை தொடுவேன், நான் சுஸ்தமாவேன். எவ்வளவு பெரிய வல்லமான விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. அவள் சொல்லுகிறார், உலகத்தில் எல்லாவற்றையும் நான் தீர்த்து விட்டேன், இனிமேல் வழி இல்லை, வாய்ப்பில்லை. என்ன செய்ய போகிறேன்? கடைசியாக இயேசுவை தொடப் போகிறேன். நான் அவரை தொட முடியாவிட்டால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயுதம் தொடுவேன், சுகம் பெறுவேன் என்று உள்ளத்துக்குள்ளே தீர்மானம். அவளுக்குள்ள ஒரு கேள்வியும் இல்லை, நான் தொடுவேன், சுஸ்தமாவேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் என்னதோ அந்த அளவில் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைக்கு சுத்தமுள்ளவராக இருக்கிறார். வருகிறாள், இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். தொட்டவுடன் நடந்தது என்ன? வசனம் சொல்கிறது, இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். சீஷன் கேட்கிறார்கள், இவ்வளவு ஜனங்கள் உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார், நீர் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்கள். எல்லாரும் தொட்டுட்டு தான் நிற்கிறாங்க. ஆனா ஒரு ஆள் தொட்டது இயேசுவுக்கு தெரிஞ்சது. அப்படிதானே? எப்படி? அவருடைய விசுவாசம் ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட பண்ணினது. உங்கள் விசுவாசம் ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட பண்ணணும். அதுதான் விசுவாசம். ஆண்டவரை தொடப்போகிறார்கள், நான் தொடப்போகிறேன், இன்றைக்கு நான் விடுதலை பெறப்போகிறேன் என்று சொல்லி அவள் தீர்மானம் பண்ணினாள். தீர்மானம் பண்ணினபடியினாலே வசனம் சொல்கிற ஆண்டவருடைய சரீரத்தில் வல்லமை புறப்பட்டு போனது. 12 வருஷமாக பெரும்பாலை இரத்த ஊரலை சுமந்து கொண்டிருந்த சகோதரிக்கு உடனடியாக விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த திருச்சபையை, அடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற
இந்த பிராந்தியம் உள்ள அன்பு வியாதியாய் நோயை சுமந்து கொண்டிருக்கிற சகோதரன், இந்த வார்த்தை இந்த காணொலி வழியாக எந்த நாடுகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க சகோதரனை, உன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் அதிசயத்தை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற ஒரு விசுவாசம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை தொட்டது யார்? அவர் சொன்னார், நான் தான் தொட்டேன் என்று சொல்லி தன்னுடைய முகத்தை வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காட்டினாள். ஆண்டவர் அங்கே விடுதலை கொடுத்தார். சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். நான் சுகமாவேன் என்று நீ விசுவாசித்தால் சுகமாவாய். நீ சுகமாவே ஆக மாட்டேன் என்று விசுவாசித்தான் சுகமாவேன் ஆக மாட்டேன். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. உன்னுடைய விசுவாசம் என்ன? நான் சுகமாவேன், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரத்தை தொடுவேன், சுகமாவேன் என்று சொன்னார். சுகம் பெற்றார். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணணும். இந்த இடத்திலே ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவு விசுவாசம் உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்குது. நீங்க வந்தது போல திரும்ப போகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் கண்டவரே, ஒரு சின்ன நோயாக இருந்தாலும் சரி, சுகர், பிரஷர், வேற என்னென்ன நோய்கள் இருக்கு, கட்டிகள் இருக்கு, என்னென்ன காரியங்கள், கேன்சர், இவைகளும் தீர்க்க முடியாத நோய்களாக உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் செயல்பட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அது கேன்சரோ டான்சரோ யாரா இருந்தாலும் சரி, அது கட்டியோ சட்டியோ எதுவானாலும் சரி, அது எந்த பிசாசு பிணியாக இருந்தாலும் சரி, அவைகளை விடுதலாக்க இயேசுவுக்கு வல்லமை இருந்து இயேசு இருந்த நாட்களிலும் விடுதலை வருவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வருவதற்கு முன்பாக விடுதலை நடந்தது. அப்போஸ்தலருடைய காலத்தில் மதிய அதிசயங்கள் நடந்தது. இந்த நாளில் ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். மரித்தேனாலும் சதா காலமே உயிரோடு இருக்கிறேன் சொல்ல இயேசு நீர் அல்லவா? உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்குவீராக. எல்லாரும் எழுப்பணும், இடமிருந்து உங்கள் கைகளை இடையே வைக்கணும். ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய விடுதலை வேணும். ஆண்டோடு வல்லமை உங்களுடைய கிரியை செய்யும். எல்லாரும் எழும்பி நாம் எழுந்திருந்து நம்முடைய இருதயங்களில் நம்முடைய கைகளை வைப்போம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நோய்கள் பலவீனங்களோடு இன்னைக்கு நோய்கள் விலகிருந்து விடுதலை பெற்று போகணும். நம்முடைய கால்களிலே தீராத வலி, நம்முடைய இடுப்பிலே வலி, நம்முடைய இதயத்திலே வலி, சிந்தனையிலே வலி, என்று பார்த்தாலும் வேதனை நீக்கப்படும்படியாக ஆண்டவருடைய வல்லமை பரிசுத்தாவின் வல்லமை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவனாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். கர்த்தருடைய வல்லமை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரி, வாயை திறந்து கேளு. என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஓ, எட்டு நோய்களை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி ஐதேயாவை சுகப்படுத்தினேன். 12 வருஷமாய் பெரும்பாலான ஸ்திரியை சுத்தமாக்கிற ஆண்டவருடைய வல்லமை மாறி போகவில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசு மரித்து வைத்திருந்தவர், அவர் வல்லமை வருகிறவராய் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உண்மையாய் ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு போய் செக் பண்ணி பாருங்க. உங்க சுகருடைய அளவை செக் பண்ணுங்க, உங்க பிரஷரை செக் பண்ணுங்க. உங்கள் சரீரத்தில் செய்ய முடியாத, நான் இதுவரையில் செய்ய முடியாத காரியம் செய்கிறேன் என்று நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்ன அந்த வாரத்துல, அடுத்த வாரத்தில் ஆண்டவர்கள் சாட்சி சொல்லணும். ஆண்டவர் மிக தெளிவாக ஆண்டவரை கேட்டது, ஆண்டவரே இந்த வாரம் ஒரு விடுதலையின் வாரம், இவர்கள் இதுவரையில் செய்ய முடியாது என்று வைத்திருந்த காரியங்களை செய்ய முடியாது பலம் கொடுக்கணும். அவருடைய சரீரத்தில் விடுதலை கொடுக்கணும், ஆவியில விடுதலை கொடுக்கணும், ஆத்மாவில விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை கேட்டுக்கொண்டுதான் இந்த செய்தியை கொடுத்து, கண்டிப்பாக நீங்கள் விசுவாசித்த அதே மகிமை நீங்கள் காண்பீர்கள். சரீரத்திலே பலவீனம் நீக்கப்படும், உங்கள் ஆவியிலே நீக்கப்படும், உங்கள் ஆத்மாவிலே நீக்கப்படும். நீங்க இந்த கேட்கலாம், ஆண்டவரே இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வாரத்தில் இருக்கிற அதிசயங்கள் இன்னைக்கு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்க விசுவாசத்தோடு அறிக்கையிடணும், இந்த நோயினை தொடரக்கூடாது, இனி தொடராது என்று சொல்லி ஜெயமளிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நாம் இந்த நாளிலே பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற காரியத்தை மனதில் வைக்கும்படியாக யாரெல்லாம் இன்னைக்கு
இந்த பரமண்டல ஜபத்தை கற்றுக்கொண்டு வந்து முக்காரெல்லாம் பரமண்டல ஜபத்தை கற்றுக்கொண்டு வந்த யாரெல்லாம் இன்றைக்கு சாட்சி சொல்றாங்க முன்னாடி வந்து சொல்லுங்க. சரியா சொன்னா நான் பரிசு வாங்கி வைத்திருக்கிறேன், பரிசை குயர்ல போட்டிருக்கிறேன். நீங்க பார்த்தா தெரியும். சரியா சொல்லணும், ஒரு வார்த்தை தப்பு இருந்தா பிரைஸ் இல்லை. கரெக்டா சொன்னா அவர்களுக்கு இன்றைக்கு நான் வாங்கி வந்த பெண் வாங்கி வைத்திருக்கிறேன். எப்போ வந்து சொன்னாலும் சரி அவங்களுக்கு பிரைஸ் வைக்கிறேன், நான் வைத்திருக்கேன், கையில் வைத்திருக்கேன். நீங்க இந்த பிள்ளைகளுடைய இந்த வசனம் சொல்லுகிற நாள்ல நீங்க ஒரு தவறு சொல்லக்கூடாது. நீங்க எல்லாரும் பார்த்து ஒரு தவறு சொல்லாம இருந்தா அவங்களுக்கு நான் பிரைஸ் கொடுக்குறோம். அது முடித்த பிறகு மக்களிடமிருந்து ஆண்டவருக்கு இந்த காணிக்கை செலுத்துகிறான். படிச்சிருந்தீங்களா? சொல்லுங்க, தப்பு இல்லாம சொல்லுங்க. ஒரு தப்பு இருந்தாலும் பிரைஸ் இல்லை. சரியா சொன்னானா? 2 தப்பு பண்ணிடுறேன். அடுத்த வாரம் சரியா சொன்னா அடுத்த வாரம் பிரைஸ் போடும். சரியா? அவன் போட்ட தப்பு என்னன்னா, முதல் வசனத்தில் வந்து எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னங்களுக்கு தாரும், அதில் ஏதோ ஒரு கவர் பண்ணான். அப்புறம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், சரியா அதில் இருக்கிற மாதிரி படி. ஏன்னா வெளியே போய் நம்ம பிள்ளைகளை காம்படிஷனுக்கு கலந்து வர போகணும். எங்கே போனாலும் சரி நம்ம பிள்ளைகள் சரியாக சொல்லணும். அதுதான் என்னுடைய நோக்கம். நீங்கள் எதே பண்ணிட்டு போகிறது எல்லா பிள்ளைகளும் சரியாக சொல்லணும். அடுத்தது நம்முடைய ஆராதனை நேரத்தில் அதை சரியாக சொல்லணும். ப்ரைஸ் நீங்கள் வச்சுக்கணும். எப்போ வேணாலும் ஒரு அடுத்த வாரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரைஸு ஆயிரத்தி சரியாக சொல்லாமல் கொடுத்தாங்கன்னா அவங்க அப்படியே நீதான் பழகுவாங்க. அதனால் இதை கரெக்ட் பண்ணி அடுத்த வாரத்தில் சரியாக சொல்லி ப்ரைஸ் சரியா? எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் பேசணும். அதனால் என்ன பிள்ளைகள் படிக்கணும். நம்ம ஆராதனையில் அவங்க உட்கார்ந்து இந்த பரமண்டல ஜபத்தை சொல்லணும். அவங்க சொல்லும்போது சத்தம் கேட்குங்க, நானும் இல்லை அவங்கள சொல்ல வைக்க. எனவே நாம் இவங்களை ஒழுங்காக இருப்பாங்க. அவங்க இப்போ ப்ரைஸ் கொடுத்தா சரியாக வராது. ஏன்னா அவங்க இதையே பழகிக்கலாம். கரெக்டாக சொல்லணும். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் எங்கே இருக்குது? மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து எத்தனை வசனம் இருக்குது? 13ஆம் வசனம். சரியா? அடுத்த வாரத்தில் கரெக்டாக படிச்சுட்டு வந்து ஒரு தவறு நாம் சொல்கிற எனக்கு ப்ரைஸ் பண்ணு. எல்லாருக்கும் அப்படி தான். இங்கே பாரு வேறு தெரியாது. அடுத்த வாரத்தில் பரமண்டல ஜபம் சொல்லு. நீங்கள் உங்களுக்குள்ள ப்ரைஸ் மேலந்திருந்து ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த. அந்த வாரம் தேதி முடித்த பின்பாக நம்முடைய ராபர்ட்சன் அவர்கள், லேடிஸ் அவர்கள் அந்த இது கொடுக்கிறார்கள். நாம் கவனமாக இருந்து அறிந்து செல்லுங்கள் கேட்டு நம்மிடந்திருந்து ஒரு பாடல்.
இதனாலும் உங்களுடைய பிள்ளைகள் மனம் வந்து கொடுத்த பணிக்கு அங்கீகரிப்பீராக. அதற்கு பார்த்த எங்கள் ஆண்டவர் தந்தை பிள்ளைகளுக்கு 100 மடங்காய் 1000 மடங்காய் 1,00,000 மடங்காய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் செய்த வேறு ஆசீர்வாதம் எல்லாம் விருதாவாய் சிவபெருமான் தந்தை பிள்ளைகள் குடும்பங்களில் நிறைவான ஆசீர்வாதத்தக்கதாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஈசா பிரதேசத்திலே உதயத்தாரம் கர்த்தரை ஆசீர்வதித்தபடியால் வருஷத்திலே 100 மடங்கு பலன் பெற்றான் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. அது நிறைய வாய்ப்பு அனுபவிக்கும்படியாக இருக்கிறார். வேலை செய்யக்கூடிய கருத்தை கண்களிலும் அதிசயங்களை காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த பிள்ளைகள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சுகமானவர் அல்லவா? எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை சுகமாக இருக்க மாட்டவரே, இந்த நாளில் நம்முடைய சரீரத்திலே நோய்களை சுமந்து தெரியக்கூடாது. இவர் ஜீவனமாய் கடத்திலே செய்ய முடியாது. என்னுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார், விடாமல் பலப்படுத்துகிறார், வாழ்க்கை எல்லாம் நிலைகளை கட்டளையிடுகிறார். எங்கள் பிள்ளைகள் வாழ செழிக்கும்படியாக இருக்கிறார். எங்களுக்கு தந்திருக்கலாம் ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி செலுத்தும். தொடர்ந்து கொடுக்கும் பிள்ளையா ஒரு வாரத்தை பிள்ளைகளோடு கூட இருக்கிறார்கள். கைப்பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். யார் யாராவது இடத்துல வந்து ஆராதிக்கப்படியான தடையாக கிடக்கிறார்கள். எல்லா தடைகளை தண்ணி கொண்டு கொண்டு சேர்க்கிறார்கள். எங்கள் தனிமனிதர்களாக ஆண்டவர்கள் ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக இருக்கிறார். அதன் மூலமாக இந்த தேசத்திலே எங்கள் திருச்சபையானது ஒரு பேரற்ற சபையாக எழுப்பும்படியாக இருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த திருச்சபை அந்தத்தில் பயன்படுத்துகிறார்கள். எங்கள் சிறப்புகளை பயன்படுத்துகிறார்கள். அற்புதங்களை அதிசயங்களை நாடுகளை செய்யும்படியாக உடைய திருக்கத்தனைகளை நான் ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அவர் தம்மை முகத்தை நம்மேல் பிரகாசமாக்கி நம்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்மை முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.